ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா நம்ம வீட்டு பக்கத்தில் காலி இடம் இருக்குன்னு சொன்னேன்ல. அந்த காலி இடத்துல எத்தனை மாடுங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒன்றோ ரெண்டோ தான் இருந்தது, கம்மியாக தான் இருந்தது. கொட்டை ஏய் தினே அடிக்காத பாருப்பா, எத்தனை வந்திருக்கேன்னு தெரியுதா? கிளியராக தெரியுதுங்களா? வெயில் வேறு அடிக்குதுல்ல, அதுக்கு பாருங்களா. ஒன்று எப்பாச்சும் பார்த்தோன்னா ஒரு 2 3 அந்த மாதிரி தான் வரும், இல்லைன்னா மிஞ்சி போனால் ஒரு 4 அப்படி வரும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்கே நின்று வந்தேன்னு தெரில. இந்த அளவுக்கு பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்களா. பாவம், இந்த வேகாத வெயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 2 வந்தது. நம்ம வீட்டு பக்கத்தில் புல் இருக்குல்ல, அதை சாப்பிட்றதுக்காக வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 1 2 வந்தது பிறகு அது சவுண்டு கொடுத்ததுமே அதோட இது கரெக்டாக தெரிஞ்சிடுதாங்க அதுங்களுக்கெல்லாம். இப்போது குழந்தைக்கு தாய் இருக்கிற இடம் தெரியும்ன்ற மாதிரி 1 2 இருக்கிறது. அது அப்படியே பார்த்திங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து பாவம் வெயிலுக்கு எப்படி வந்து உணவு அதோட சாப்பாடுக்காக வந்திருக்கேன்னு பாருங்களேன். அங்கே பாருங்க வெயிலில் போய் நிற்கிது எல்லாமே. இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெயிலில் நின்றுருக்கு. ஆனால் அதுக்கு வெயில் மழைன்ட்டு ஒன்றுமே தெரியல இல்லை. அதுதாங்க வாயில்லாத ஜீவன் பாவம். பாருங்கள், நம்ம வந்து வீட்டில் உக்காந்து நல்லா ஃபேன் காற்று ஃபேனை போட்டு ஏசியை போட்டு உக்காந்துருப்போம். ஆனால் இந்த வாயில்லா ஜீவனுங்க பார்த்திங்கன்னா பாவம் எப்படி பார்க்குது பாரு, அப்பாவி மாதிரி, ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்குதில்ல. அதுவும் இன்னொரு அந்த இடம் இன்னொரு காலி இடம், அதுவும் அங்கேயும் இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? அங்கேயும் இருக்குதுங்க பாருங்களேன். வெயிலுக்காக அதோட உணவை தேடி எப்படி எல்லாம் லைனாக 1 by 1 எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். சூப்பர். இதுன்னு அங்கேயே நின்றுட்டுருக்கு ரொம்ப நேரமாக, அசைவே இல்லை. பாவம், அதுக்கு வெயிலுக்கு ஒன்றும் முடியல போல் இருக்குது, அதனால தான் இல்லை. பாருங்கம்மா, பாருங்கள் எவ்வளோ அழகாக கிளைமேட் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல. இது மட்டும் ரொம்ப நேரமாக அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கு. அது சாப்பிட்டுச்சு இல்லைன்னு கூட பார்க்கல நான். இந்த 2 இதுவும் அது பாருங்கள் சாப்பிட்டு ஒன்றுங்க பாருங்க கைஸ், பாருங்க. அது வெயில் எப்படி தான் நிற்க முடியுதோ அவங்களுக்கெல்லாம் வெயில்ன்றது தெரியாது போல் இருக்குது. கரெக்ட். நம்மளால் ஒரு நிமிஷம் கூட அந்த வெயிலில் நிற்க முடியாது. ஆனால் இவங்க பார்த்தாங்கன்னா எல்லாமே வெயிலவே சாப்பிட்டு அப்படியே அங்கேயே நின்றுட்டாங்க கூட. நிழல் தேடி வந்ததுமே இவங்களுக்கு வெயிலுக்குள்ளே போக முடியல போல் இருக்குது. வெயிலை பார்த்ததுமே இவங்களுக்கு கூட பயம் வந்துச்சு, இந்த 3த்துக்கு இதுங்களுக்கு. அதனால் அந்த சைடு போக மாட்டேன்து பாருங்கள். இன்னும் வருது, அந்த சைடு இது கூட வருது. அதுங்க பாரு, அதுவும் கத்திகிட்டே வருது. ஒன்று குரல் கொடுக்கும்போது எங்கெங்கேயோ இருக்கிறது கூட வருது பாரு. ஓ குட்டி கத்துதுமே அம்மா வந்து ஓடி வருது அங்கே நின்று குரல் கொடுத்து. குட்டி தான் கூடுது போல் இருக்குது அம்மாவை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே ஒரு எப்படி சொல்லணும்னு தெரில, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இதுவாக இருக்குல்ல. அதை பாருங்கள், அந்த குட்டி வந்து அவங்க அம்மா வந்து தானே தெரிஞ்சிச்சு போல் இருக்குது. அது ஒரு குரல் பாருங்கள், அது வாய்ஸ் கொடுத்துட்டே போகுது அவங்க அம்மாண்ட வந்து சேர்ந்து போகுது பாருங்கள். அதோ அந்த குட்டி போகுது அங்கே இடத்துல. அந்த குட்டி குரல் கொடுக்குது, அவங்க அம்மாவை தேடுது, அம்மா எங்கே இருக்குன்ட்டு இல்லை. ஒரு வழியாக கண்டுபிடிச்சதுன்னு நினைக்கிறேன். அதோ கரெக்டாக போதே, அது பாருங்கள் போகுது, பார்த்துங்க தெரியுதுங்களா? நேராக அவங்க அம்மாண்ட போகுது. அதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுங்க பாரு. அது வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்தது, நேராக அவங்க அம்மாண்ட போயிடுச்சு பாருங்களேன். அதுங்களுக்கு கரெக்டாக
போதுங்க. போகுது. பாரு அதுக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டும் போகுது. அங்கே அம்மாண்ட போய் சேர்ந்துச்சு அது ஒன்று. பார்த்தீங்களா, அந்த ரெண்டுமே அவங்க அம்மாண்ட போய் சேர்ந்துட்டு அங்கே நின்று இருக்குது. எல்லாமே ரெண்டுமே அம்மாவும் பொண்ணும். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல இது இதில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, எப்படி தோணுதுன்றதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.